Nimati Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் ஃப்ராட் ஐஏஎஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ராட் ஐஏஎஸ் அப்படின்னா இப்போது நமக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஐடி கார்டை வந்து மோசடியாக வந்து உருவாக்கி நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, நான் வந்து இங்கே செக் பண்ண வந்திருக்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி லோக்கலில் ஏமாற்றுவாங்க. அல்லது நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போலியான ஒரு அட்டையை காமிச்சு சில பேர்கிட்ட பணம் வாங்கி நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், சில விஷயங்களை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வழிவகைகளையும் பயன்படுத்தி எல்லா விதமான லூப்போல்ஸையும் பயன்படுத்தி ஒரு ஐஏஎஸ்ஸாக மாறி பயிற்சி ஐஏஎஸில் இருக்கும்போது அவர் செய்த சில செயல்பாடுகள் காரணமாக ஆகா இவங்க போலி ஐஏஎஸ் போல தெரியுதே அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார் பூஜா கேட்கர் அப்படிங்கிற பெண். அந்த பூஜா கேட்கர் அப்படிங்கிற பெண் மோசடி மேலே மோசடி பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறதா இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த பூஜா கேட்கர் என்ன மாதிரிலாம் விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க, அவங்க என்னுடைய நிலைமை இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ஆயிருக்குது அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே ரொம்ப டஃப்பான எக்ஸாமுங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் அந்த யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாணவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான தேர்வு முறை அப்படிங்கிறது இருக்கும். முதல்நிலை தேர்வு, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதன் பிறகு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், முதன்மை தேர்வுன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு லாஸ்ட்டில் ஆளுமை திறன் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 வகையான தேர்வையும் முடிப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டு காலம் வந்து எடுக்கும். இந்த ஓராண்டு காலம் முழுவதுமாக இதற்கு மட்டும்தான் நீங்கள் வந்து செலவு பண்ணி உங்கள் நேரத்தையும் உங்கள் உழைப்பையும் எல்லாத்தையுமே செலவு பண்ணி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த தேர்வில் தேர்ச்சி அப்படிங்கிறத பெற முடியும். அதன் பிறகு தான் உங்களுக்கு என்ன கேடர் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு அண்ணா நகர் போனீங்க அப்படின்னா தெரியும். ஒரு அண்ணா நகரில் பல அகாடமிஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் இதில் பாஸ் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வருடத்தையோ 2 வருடத்தையோ 3 வருடத்தையோ ஏன் 5-6 வருடங்களுக்கு மேலேயும் செலவு பண்ணி எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் ரொம்ப அதிகம் பேரை நானே பார்த்துருக்குறேன். அப்படியாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸாமில் எப்படி ஒருத்தரால் ஃபேக்காக வந்து ஏமாற்ற முடியும் அப்படின்னு இவங்க செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க பூஜா கேட்கர். அடிப்படையில் இந்த எக்ஸாமில் அப்ளை ஆகிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுப்பிரிவை சேர்ந்த ஒருத்தர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 32 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது. அதே மாதிரி அதிகபட்சமாக ஒரு 6 முறை எக்ஸாம் எழுதலாம். ஓபிசி பிரிவினராக நீங்கள் இருந்தீங்க, அதர் பேக்வர்டு கிளாஸாக இருந்தீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் மேக்ஸிமமாக இருக்குது. அதே போல் நீங்கள் 9 முறை வந்து எழுத முடியும். மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க ஆனால் ஓபிசியில் இருந்தீங்க அப்படின்னா 42 வயது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த தேர்வை எழுதலாம். எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் 37 வயது வரைக்கும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதாவது அதுக்கு 21 வயதுலேருந்து ஆரம்பித்து 37 வயசு வரைக்கும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், எழுதலாம். இதுதான் இந்த யூபிஎஸ்சி தேர்வினுடைய எழுதுவதற்கான அப்ளை செய்வதற்கான வழிமுறைகளை ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்குள்ளே தான் புகுந்து தன்னுடைய மோசடி வேலையை வந்து துவங்கி இருக்கிறாங்க பூஜா கேட்கர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஒட்டுமொத்தமாக எத்தனை முறை இந்த அட்டம்ப்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா 12 முறை அட்டம்ப்ட் கொடுத்துருக்குறாங்க. அடிப்படையில் ஒரு எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் 21 வயதுலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க, எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 32-33 வயசு எழுதினீங்கன்னா மட்டும்தான் 12 அட்டம்ப்டை கொடுக்கவே முடியும். ஆனால் பூஜா அவர்கள் ஓபிசி பிரிவை சேர்ந்தவராக தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. அவர் 12 அட்டம்ப்டை கொடுக்கவே முடியாது அடிப்படையில். ஆனால் 12 அட்டம்ப்ட் கொடுத்துருக்குறாங்க. எப்படி அப்படின்னா கேட்கர் பூஜா திலீப் ராவ் அப்படின்னு ஒரு பேர், அதே போல் பூஜா மனோரமா திலீப் கேட்கர் அப்படின்னு இருவேறு பெயர்களில் இவங்க வந்து தேர்வுகளை வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 2 வேறு பேர்களை உருவாக்கி அந்த 2 வேறு பேர்களுக்கும் வேறு வேறு அப்பா அம்மா பேர், வேறு வேறு முகவரி, வெவ்வேறு வகையான சாதி சான்றிதழ்கள், வெவ்வேறு வகையான முகவரிகள், போலி அடையாள அட்டைகள் அப்படின்னு எல்லாவற்றையுமே வெல் பிளான்டு வெல் ப்ரிப்பேர்டாக உருவாக்கி இந்த தேர்வை வந்து எழுதியிருக்கிறாங்க பூஜா கேட்கர். இது மட்டும் இல்லாமல் இது எல்லாவற்றையும் தாண்டி தான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்க்கான ஆதாரங்களையும் வந்து உருவாக்கி வச்சிருந்திருக்கிறாங்க பூஜா கேட்கர்.
முதல் முறையாக இவங்க எப்படி பாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இந்திய அளவில் இவங்க பெற்ற ரேங்க் அப்படிங்கிறது 821. பொதுவாகவே ரொம்ப இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப கீழே இருக்கிற ஒரு ரேங்க்கு. இந்த ரேங்க்குக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஐஏஎஸ் பதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது பாஸ் ஆன அவங்களுக்கே தெரியும். அதுக்கு கீழே இருக்கிற பதவிகள் தான் கிடைக்கும். பொதுவாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்ஓஎஸ், ஐபிஓஎஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இப்படின்னு பலவிதமான சர்வீஸ் வந்து அதில் இருக்குது. அதில் ஐஏஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப டாப்பான சர்வீஸாக வந்து பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு தான் ஃபாரின் சர்வீஸ் இருக்கும், அதே போல் ரெவன்யூ சர்வீஸ் அப்படி இருக்கும். இந்த மாதிரி பல சர்வீஸ் வந்து இதில் இருக்குது. அதில் 821வது ரேங்க் எடுத்த ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாக ஐஏஎஸ் பதவி கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவங்க எதை பயன்படுத்தி போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி, இதர பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவு மற்றும் மாற்றுத்திறனாளி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க ஐஏஎஸ் அப்படிங்கிற பதவிக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 2 இடஒதுக்கீட்டையுமே அவங்க பயன்படுத்தி ஒரு ஃபோர்ஜரியாக பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறத குறித்தும் ஒரு பொய்யான ஒரு சான்றிதழை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த யூபிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1995ஆம் ஆண்டிலிருந்து 27% ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஓபிசி பிரிவு மக்களுக்கு உண்டு. ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூபிஎஸ்சியில் உண்டு. இப்போது வரைக்குமே கிரீமி லேயர் குறித்தான விவாதங்கள் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு பற்றிய தளங்களில் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. கிரீமி லேயர் இருக்கக்கூடாது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற மேட்டரை பயன்படுத்தியே இவங்க எப்படி ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேலே இருந்தால் உங்களால் இடஒதுக்கீடு பெற முடியாது. ஆனால் 8 லட்சத்துக்குள்ள தான் எங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான சான்றிதழை வாங்கியிருக்கிறாங்க பூஜா கேட்கர். அந்த பொய்யான சான்றிதழ் அடிப்படையில் தான் அவங்க இடஒதுக்கீடும் பெற்றிருக்கிறாங்க. அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாகத்தான் அவங்க ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் காலம் செய்த கோலம் என்ன அப்படின்னா சில விஷயங்களில் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து மாட்டியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ்ஸாக நீங்கள் மாறிட்டீங்க அல்லது வந்து நீங்கள் வந்து கேடருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று முசௌரி லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக அகாடமியில் வந்து நீங்கள் சேரணும். அங்கே தான் நீங்கள் பயிற்சி ஐஏஎஸ்ஸாக இருப்பீங்க. நீங்கள் திரைப்படங்களை கூட பார்த்துருப்பீங்க. ஜெயமரேவோட திரைப்படம்னு நினைக்கிறேன், ஜெயமரே நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து அவங்க எப்படி பயிற்சிக்கு போகிறாங்க, பயிற்சியில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி முசௌரிக்கு வந்து நீங்கள் பயிற்சிக்கு போகணும். அப்படி பயிற்சிக்கு நீங்கள் போகும்போது ஒவ்வொரு பயிற்சி அதிகாரியுமே தன்னுடைய சொத்து விவரங்களை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது ரூல். அப்படியாக அவங்க சமர்ப்பிக்கும் போது பூஜா தன்னுடைய சொத்து மதிப்பாக எவ்வளோ நம்ம சொல்லியிருக்கிறாங்க, 22 கோடி மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு பிரமாண பத்திரத்தை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் வந்து கூடுதலாக இங்கே நம்ம பார்க்கணும். பூஜா தன்னுடைய பெற்றோர் ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் முக்கியமான அரசாங்க பதவிகள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து இங்கே மறைச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா பூஜாவினுடைய தந்தை திலீப் கேட்கர் அப்படிங்கிறவர் மகாராஷ்டிராவினுடைய அரசு பணியில் இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் தன்னுடைய பதவி காலத்திலேயே 2 முறை ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி 2 முறை பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அதன் பிறகு மீண்டும் வந்து அவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மகாராஷ்டிரா அரசினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியாக கடைசியில் இருந்த ஒரு ஓய்வு பெற்ற பிறகு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2024ஆம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அகமது நகர் அப்படிங்கிற தொகுதியில் வந்து தேர்தலில் நின்று போட்டி போட்டிருக்கிறாரு. பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களுடைய கட்சியான வஞ்சித் பகுஜன் அகாதி கூட்டணி சார்பில் வந்து அவர் வேட்பாளராக போட்டியிட்டார். அப்படி வேட்பாளராக போட்டியிடும்போது அவர் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் இல்லையா, அவர் சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறத. அதில் இவர் எவ்வளோ கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 40 கோடி ரூபாயோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறது இவர் கொடுத்துருக்கிறாரு. இது வந்து இவங்களுடைய அப்பாவுடைய கதை. இவங்களோட அம்மாவுக்கும் ஒரு கதை இருக்குது. இவங்க அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா கேட்கர். இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பூர்வீக கிராமத்திலே ஒரு பஞ்சாயத்து தலைவியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பஞ்சாயத்து தலைவியாக இருக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய கிராம விவசாயிகளை துப்பாக்கி முனையில் காட்டி மிரட்டி நிலத்தகராறு ஒன்றில் பஞ்சாயத்து பண்ண போயிருக்கிறாங்க இவங்களுடைய அம்மா. அப்படியாக அவங்க காட்டின அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளத்தில் ரொம்ப ரீசெண்டாக வைரல் ஆச்சு. அதன் காரணமாக பூஜா கேட்கருடைய அம்மா மனோரமா கேட்கர் கைது செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு ரிலீஸும் பண்ணப்பட்டாங்க. இப்படியாக தன்னுடைய பெற்றோர் 2 பேருமே
பல முக்கியமான கட்சிகளில் முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க, அதிகார பதவிகள் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய பின்புலம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ரொம்ப வலிமையாக இருந்திருக்குது. ஆனால் இந்த எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக மூடி மறைச்சு பெயரிலிருந்து, அப்பா அம்மா பெயரிலிருந்து, சாதி சான்றிதழிலிருந்து, பொருளாதார பின்னணியிலிருந்து எல்லாவற்றையுமே ஏமாற்றி மோசடி மேல் மோசடி பண்ணி தான் பயிற்சி ஐஏஎஸ்க்குள்ளே வரும்போது மாட்டிருக்கிறாங்க பூஜா கேட்கர். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு முறை வந்து உள்ளே வந்திருக்குது. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மற்றும் பொதுப்பிரிவு அப்படின்னு 3 பிரிவில் நீங்கள் இருந்தாலுமே மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா 3% இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கு உண்டு. இந்த விவகாரத்தில் ஓபிசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியாக தன்னை காட்டிக்கொண்டு அந்த இடஒதுக்கீட்டு பலனை அனுபவித்து தான் ஐஏஎஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க பூஜா கேட்கர். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, அவங்க எந்த மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற சொல்லணும் இல்லையா, அதுக்கு என்ன காரணத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இடது காலில் இருக்கக்கூடிய மூட்டு வந்து சரிவர இயங்காது, சரியாக நடக்க முடியாது, அதற்காக தான் நான் மாற்றுத்திறனாளி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக 40% ஒருவருடைய உடலில் 40% வந்து இயங்க முடியாத ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் அவங்க மாற்றுத்திறனாளியாக வந்து கன்சிடர் செய்யப்படுவாங்க. ஆனால் அவங்களுடைய அளித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் 7% மட்டும்தான் அது வந்து ஒரு இயங்க முடியாத சூழல் இருக்குது. அது ஒரு மாற்றுத்திறனாளிக்கான ஒரு விஷயமா கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் இவங்க எப்படி எஸ்கேப் ஆனாங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுலேயும் இருக்கக்கூடிய ஒரு லூப்போல வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க பாஸ் ஆன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிட் டைமு. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவாங்க. அந்த நேரத்தில் ரொம்பவே டைமும் ஆச்சு. எப்போதுமே டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவ குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாக மாற்றுத்திறனாளிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை நேரில் வரவழைத்து அவங்கள செக் பண்ணுவாங்க. ப்ராப்பராக உண்மையிலே அவங்க சொல்லியிருக்கிறது உண்மைதானா, அப்படி தான் இருக்கிறாங்க செக் பண்ணுவாங்க. அப்படியாக செக் பண்ணக்கூடிய அழைப்பானையை வந்து பல முறை வந்து பூஜா கேட்கருக்கு கொடுத்துருக்குறாங்க. நேரில் வாங்க, நேரில் உங்களை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த அழைப்பையுமே வந்து அவங்க எடுக்கலை. ஆனால் இமெயில் வழியாகவோ அல்லது மற்ற விஷயங்கள் வழியாகவோ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கோவிட் டைமு, என்னால் நேரில் வர முடியாது, அதனால் நான் எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனையில் நான் அதை செக் பண்ணதை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றுத்திறனாளி தான் இவங்க அப்படின்னு காட்டக்கூடிய சர்டிஃபிகேட்டை மட்டும் அந்த குழுவுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. அத்தோட அந்த ப்ராசஸையும் வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ இப்படியாகத்தான் வந்து டோட்டலாக ஸ்டார்டிங் டு எண்டு எல்லாத்துலேயுமே மோசடி வேலையை பண்ணி ஒரு பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து மாறினாங்க. ஆனால் கெடுவாய்ப்பாக இவங்களுக்கு விதிச்சுக்கிட்ட ஒரு விஷயமா என்ன ஆச்சுன்னா, சில விஷயங்களை பண்ணி தான் நான் வந்து ஒரு போலி ஐஏஎஸ் அதிகாரியாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து வெளி உலகத்துக்கு வந்து காண்பிப்பதற்கு அவரே உதவி பண்ணியிருக்கிறாரு. 3 விஷயம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல இவங்க ஐஏஎஸ் அதிகாரியாக ஒரு பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியாக வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியாக வந்தவங்க எனக்கு தனியாக ஒரு ரூம் வேணும், எனக்குன்னு பணியாளர்கள் வேணும் அப்படின்னு இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட சண்டை போட்டிருக்கிறாங்க. உனக்கு அப்படிலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் ஒரு பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போயே ஒரு டவுட் வந்துருக்குது. 2வது, இவங்களுக்கு சொந்தமான ஒரு ஆடி சொகுசு காரில் சைரன் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படிலாம் போகக்கூடாதுமா, இது ரொம்ப தவறானது, அரசனுடைய விதிமுறைகள் நீங்கள் மீறுறீங்கன்னு சொல்லியும் கூட அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, என் அப்பா யாரை தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆடி சொகுசு தன்னுடைய சொந்த காரில் வந்து சைரன் வச்சு போயிருக்கிறாங்க. 3வது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எனக்கு நீங்கள் ரூம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு துணை ஆட்சியர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஒரு மாவட்டத்திலையும், அந்த துணை ஆட்சியருடைய அறை எடுத்து அவருடைய அனுமதியின்றி அந்த அறையை இவர் வந்து பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. இப்படிலாம் இவங்க பண்ணுறாங்களே, இவங்க உண்மையிலேயே யூபிஎஸ்சி ஒழுங்காக படித்து தான் கிளியர் பண்ணியிருக்கிறாங்களா, இவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு அப்போ தான் அதிகாரிகளுக்கு ஆராயணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உருவாகி இருக்கிறது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இவ்வளவு பெரிய ஒரு ஃபோர்ஜரியை இந்தியாவோட ஒரு டஃபஸ்ட் எக்ஸாமினேஷனாக கருதப்படக்கூடிய யூபிஎஸ்சில் ஒருத்தவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இந்தியாவினுடைய கடைக்கோடி மக்கள் வரைக்கும் திட்டங்கள் போய் சேரணும், எல்லா விதமான விஷயங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அதிகாரிகள் மட்டத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகளை போல சில விஷயங்களை வந்து ஃபோர்ஜரியாக பண்ணிட முடியாது, இவங்கெல்லாம் நேர்மையாக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அரசியல்வாதிகள் இவங்களை பந்தாடுவாங்க அப்படின்னு தான் பொதுவான ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிறவங்களும் தவறுகள் பண்ணாமல் ஒன்றும் கிடையாது. ஆனால் யாரும் ஏமாற்றி ஃபோர்ஜரி பண்ணி இதில் போயிட முடியாது. ரொம்ப நேர்மையாக நிச்சயமாக இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணும்,
மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களால யூபிஎஸ்சி வழியாக இந்த தேர்வுகளை எழுதி ஒரு ஐஏஎஸ்ஸாக மாறி நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கவே பல உதாரணங்கள் இருக்குது. ஆனால் அந்த உதாரணங்கள் எல்லாத்தையும் விட பூஜா கேட்கருடைய உதாரணம் அப்படிங்கிறது இப்போ பெருசாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னென்னா, இந்த எக்ஸாமை ஒரு பெண் ரொம்ப சாதாரணமாக ஏமாற்றிருக்கிறாங்கல்ல, அப்போ உங்களுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய குறைபாடு என்ன, உங்கள் சிஸ்டம் நீங்கள் ஏன் சரி பண்ணி வைக்கலை அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பூஜா கேட்கருடைய இந்த மோசடித்தனத்தை கண்டுபிடித்த பிறகு அந்த ஆண்டில் மட்டும் பாஸ் ஆனால் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடைய அந்த வெரிஃபிகேஷன் செக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பூஜா கேட்கர் ஒருத்தர் மட்டும்தான் 10 முறைக்கு மேலே அட்டம்ப்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு முகவரியில். குறிப்பாக இதில் 2வது முறை எழுதும்போது 12வது முறை எழுதும்போது கொடுத்த ஒரு முகவரியில் ஒரு வரி ஏய்ப்பு செய்து பூட்டப்பட்ட ஒரு அலுவலகத்தினுடைய முகவரியை வந்து தன்னுடைய வீட்டு முகவரியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆதார் கார்டை சப்மிட் பண்ணாமல் ரேஷன் கார்டை வச்சு அந்த முகவரியை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல மோசடி வேலைகளை செய்த அந்த பூஜா கேட்கர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிந்த உடனேயே இன்றைக்கி இந்தியாவை விட்டு வெளிநாடுக்கு போயிருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க வந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் யூபிஎஸ்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இது யூபிஎஸ்சி மீதான ஒரு அதிருப்தியையும் நம்பகத்தன்மையும் குறித்து கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறது. காரணம் என்னென்னா, இந்த விவகாரம் எழுந்த உடனேயே யூபிஎஸ்சியின் தலைவராக இருந்தவர் 2029 வரைக்குமே அவருடைய பணிக்காலம் இருக்கும்போது 2024 வந்து வெளியேறிட்டார், ராஜினாமா பண்ணிட்டார். அதன் பிறகு புதிதாக ஒருத்தர் வந்து போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான பட்டதாரிகள் எப்படியாவது நம்ம ஐஏஎஸ் ஆகிட மாட்டோமா அப்படிங்கிற கனவில் இயக்கத்தில் தினந்தோறும் உருகி இதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஸ் பண்ணுற மாட்டோமா, நம்முடைய வாழ்க்கை மாறிடாதா, நம்மளால் நல்லது பண்ணிட முடியாதா அப்படின்னு இயக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் இந்த சிஸ்டம்குள்ளே வர்றது அப்படிங்கிறது பேராபத்து அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.